நீங்கள் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கடவுள் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் அக்ஷய கிருதிக்கு நீங்கள் தானியங்களை தர்மம் பண்ணுங்க, முந்திரியோட கலந்துன்னு சொன்னாங்கல்ல, அது எங்கே பண்ணணுன்றாங்க, எந்தெந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில கோயில்களில் போய் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த தானம் பண்ண அந்த புண்ணியம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு 100 மடங்கா வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? தானம் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். 100 மடங்கெல்லாம் திரும்பி வராது. நீங்கள் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கடவுள் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு துவரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டார். இந்த மாதிரி சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. 100 மடங்கெல்லாம் திரும்பி வராது. ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு அப்புறம் தான் தானமும் தர்மமும். முதல்ல நம்ம, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம சுற்றத்தார், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க தான தர்மம் நம்ம பண்ணணும்.